கைவினை கலைகள் பற்றிய குறுகிய மற்றும் நீண்டகால பயிற்சிகளை பெறுவதற்கு கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பெண்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகத்திலேயே முதல் முறையாக கோவையில் இந்திய ஜவுளித்துறையின் கைவினைப் பொருட்கள் வளர்ச்சி ஆணையமும் கோவை PSG தொழில்நுட்பக் கல்லூரியின் துகிலியல் துறையும் இணைந்து பெண்களுக்கு கைவினை கலைகள் பற்றிய இலவச குறுகிய மற்றும் நீண்டகால பயிற்சிகளை வழங்கி வருகின்றன. பெண்களின் திறமையை மேம்படுத்தவும் நவீன இயந்திர தொழில்நுட்பத்தை பெண்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் அளிக்கப்படும் இப்பயிற்சி வகுப்புகள் 1 மாதம் மற்றும் 4 மாத பயிற்சி வகுப்புகளாக நடத்தப்படுகின்றன. இதில் தையல், எம்ப்ராய்டரிங், கம்ப்யூட்டரில் ஆடைகளை வடிவமைக்கும் முறை, பிரிண்டிங் என ஜவுளி தொழிலில் உள்ள 4 விதமான செய்முறை பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. பயிற்சி வகுப்புகளுக்கேற்ப அப்பெண்களுக்கு 2000 ரூபாய் முதல் 8000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. பயிற்சிக்கு பின்னர் குறைந்தது மாதம் 10,000 ரூபாய் வரை இந்த பெண்கள் வருவாய் ஈட்டுகின்றனர். வெளியில போயிட்டு அடுத்தவங்க கிட்ட அடிமையா இருக்கிறத விட நம்மளுக்கு வீட்டில இருந்தே சுயதொழில் செய்யும் போது நம்ம கொஞ்சம் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதனால இந்த கைத்தொழில் கத்துக்க நான் வந்திருக்கேன். திருப்பூர் அப்பரல்ஸ்ல நம்ம கம்பெனியில போய் என்ன செய்யறோமோ அதை என்னால வீட்டில இருந்தே பண்ண முடியுது. மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்குது. இங்க தொழில் கத்துக்கிட்டனால எனக்கு கிடைச்சிருக்குது. இப்பயிற்சியில் பங்கேற்று பயன்பெற ஏராளமான பெண்கள் ஆர்வம் காட்டுவதாக இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி தெரிவித்தார். 2 வருடமாக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நாங்கள் நடத்தி வர்றோம். இதுல ஏறத்தாழ 300 பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். அதில் 99% பெண்கள் தான் இதில் பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து இதில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்றதுனால அவங்க தானாக ஒரே இடத்துல இருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குரூப்பாக எம்ப்ராய்டரி பண்ணி அவங்க கம்பெனிக்கு கொடுக்கலாம், இல்லை அவங்களே தனி ஆர்டர் எடுத்து தனித்தனி கஸ்டமருக்கும் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியில் செல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டே பணம் சம்பாதித்து தன்னம்பிக்கையுடன் வாழ முடியும் என்பதாலும், குறிப்பாக பாலியல் தொல்லை இன்றி பாதுகாப்பாக தொழிலில் ஈடுபட முடியும் என்பதாலும் இப்பயிற்சியில் அதிக அளவு ஆர்வம் காட்டுவதாக பெண்கள் கூறுகின்றனர்.